அதிமுக பிஜேபி கூட்டணி பிரிவதற்கான வாய்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கு. நேற்று அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சு பல மூத்த நிர்வாகிகளுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணி நிலையான கூட்டணி கிடையவே கிடையாது. இந்த கூட்டணி எப்போ வேணா பிரியலாம், கடைசி நிமிஷத்தில் வேணா கூட பிரியலாம் அப்படி சொல்லி ஆதவ் அர்ஜுனும் சொல்லியிருப்பாங்க, திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. அதிமுகவோட முக்காவாசி நிர்வாகிகள் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அமித்ஷா அவர்களோட ஸ்பீச் அந்த மாதிரி தான் இருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது கடந்த 7ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்திருந்தாங்க ஒரு நிகழ்ச்சிக்காக. அப்போ நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து அதிமுக பிஜேபி கூட்டணி இணைந்ததிலிருந்தே இந்த ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி மீது எழுந்து கொண்டு தான் இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் தான் இந்த ஒரு குற்றச்சாட்டை ஃபர்ஸ்ட் டைம் எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கிறாங்க. ஸோ அதிமுகவோட பிஜேபி கூட்டணி சேர்ந்ததா இல்லை பிஜேபியோட அதிமுக கூட்டணி சேர்ந்ததா, ஸோ பிஜேபி தலைமையா இல்லை அதிமுக தலைமையா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள அதிகமாகவே வருது. ஏன்னா பிஜேபி தலைமையில் இருக்க மாதிரி தான் அதிமுக கூட்டணி சேர்ற மாதிரி சினாரியோ கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அமித்ஷா அவர்கள் தான் கூட்டணி அறிவிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு பிஜேபியோட கூட்டணி போற மாதிரி போறீங்க அப்படி சொல்லி பல கேள்விகள் எழுந்து கொண்டு தான் இருக்கு. இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாலையும் அதிகமாக பேசப்பட்டது. முக்கியமாக அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற வாய் தவறி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. அது எல்லாத்தையுமே விளக்கம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி என்னதான் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்தாலுமே அதிமுக நிர்வாகிகள் பிஜேபியோட கூட்டணி சேருவதில் கொஞ்சம் கூட ஆர்வம் காட்டாமல் தான் இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஒரு பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறமா மாநிலங்களவை சீட்டு ஸோ நிறைய மூத்த அமைச்சர்கள் அதிமுகவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, நமக்கு மாநிலங்களவை சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுக்கு கொடுக்காம சில பேர்த்துக்கு வேற அவங்க எதிர்பார்த்தவங்களுக்கு கொடுக்காம வேற ஒருத்தவங்க கொடுத்ததால் மூத்த அமைச்சர்கள் பல பேர் இதுக்கும் காரணம் பிஜேபி தான். ஸோ பிஜேபி சொன்னவங்க தான் நீங்கள் மாநிலவை சீட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெருசாகவே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வெடித்தது. அந்த பிரச்சனை அடங்குவதற்குள்ள அமித்ஷா அவர்களோட ஸ்பீச் பெருசாக வெடித்திருக்கு. அமித்ஷா அவர்கள் மதுரையில் என்ன பேசியிருக்காங்கன்னா, ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணியில் பிஜேபி 50 தொகுதிகளை போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அதிமுக தான் சொல்லணும், எந்த கட்சி அந்த கட்சியோட கூட்டணி. ஏன்னா அதுதான் தலைமை, கூட்டணி தலைமை. ஆனால் அதிமுக சொல்லாமல் பிஜேபி ஓப்பனாகவே நாங்கள் 50 தொகுதியில் போட்டியிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுலேயும் போன டைம் அதிமுக சில இடங்களில் படுதோல்வி சந்தித்தது. 4 தொகுதியில் சொல்லியிருக்காங்க. அந்த 4 தொகுதிகளில் பிஜேபி போட்டியிடும். அதுக்கப்புறம் பிஜேபி 2ஆம் இடம் பிடித்த இடங்களில் பிஜேபி போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பிரச்சனை வெடித்திருக்கு. ஸோ இப்போ சொல்லுங்கள், இப்போ நீங்கள் கூட்டணி தலைமையா இல்லை பிஜேபி கூட்டணி தலைமையா? கொஞ்சம் கூட எந்த ஒரு டிஸ்கஷன் நடத்தாமல் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை மாதிரி தான் இருக்குது அப்படி சொல்லி எடப்பாடி பழனிசாமி மீது மூத்த நிர்வாகிகள் பல பேர் குற்றம் சாட்டி கொண்டு வருகிறார்கள். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, போன டைம் வெறும் 20 தொகுதிகள் மட்டும்தான் பிஜேபிக்கு கொடுக்கப்பட்டது. பாமகவுக்கு 23 தொகுதிகள் மேலே இருந்தது. ஆனால் இந்த டைம் பிஜேபி மட்டுமே 50 தொகுதிகள் கேட்பதால் மற்ற கட்சிகளுக்கு தொகுதிகள் பிரிப்பதில் மிகப்பெரிய சிக்கலாகிவிடும். ஏன்னா தேமுதிக கண்டிப்பாக 25 தொகுதிகள் கேட்கும். அதே மாதிரி டிடிவி தினகரன் அதுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 10 சீட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன கட்சிகளும் சேர்த்தாலே மொத்தமாகவே ஃபுல் சீட்டும் அந்த சைடு போடும். வெறும் அதிமுக 70லிருந்து 100 தொகுதி வரைக்கும் தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி 70லிருந்து 100 தொகுதிகள் அதிமுக போட்டியிடும் போது மெஜாரிட்டி இல்லாமல், ஒரு அதிமுக ஆட்சியை பிடித்தால் மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி அப்படி சொல்லி பல குற்றச்சாட்டுகளும் இயலும். ஸோ இது எல்லாமே ஒரு பெரும் பின்னடைவாக அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு எழுந்திருக்கும். ஸோ ஆதவ் அர்ஜுன் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் சொன்ன மாதிரி தான் இந்த கூட்டணி நிலையான கூட்டணி கிடையாது, எப்போ வேணால் பிரியலாம் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டுமே நிரூபித்து கொண்டு இருக்காங்க. பிஜேபியோட அடுத்தடுத்த செயல்கள் அதிமுகவுக்கு பிஜேபி மீது வெறுப்பை தான் உண்டாக்கி கொண்டு இருக்கு. அதனால தான் இப்போ வரைக்குமே அதிமுக பிஜேபி கூட்டணி தலைமையில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்தலை. 2 பேருமே எங்கேயுமே சந்தித்து எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல பேசலை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அமித்ஷா அவர்கள் சொன்னது சரியா தவறா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்ந்தால் நல்லா இருக்குமா, இல்லை அதிமுக தனித்து போட்டியிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைத்தால் நல்லா இருக்குமா?